தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பற்றாத நீரூட்டு நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 255வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் படிக்க போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு சந்தித்தது யார் யார். இன்றைக்கு நாம் பல காரணங்களுக்காக பல பேரை சந்திப்போம். சரிங்களா? நம்ம எதற்காக சந்திக்கிறோம் யோசித்து பாருங்க. ஒருவேளை வீணான கதைகளை பேசவோ அல்லது தேவையற்ற காரியங்களுக்காகவோ நாம சந்திப்புகளை சந்திக்கிறத பார்க்குறோம். அதாவது பல நேரங்களில பிரயோஜனமற்ற சந்திப்புகளை நம்ம பார்க்குறோம். வேதாகமத்தில் சந்தித்தது யார் யார் அப்படிங்கிற தலைப்புல நான் எதற்காக சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சந்தித்தது யார் யார் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது குழுவாக அல்ல, தனிநபர் சந்திப்பு. ஒரு நபர் இன்னொரு நபரை சந்திக்கிற அனுபவம். இது குழுவாக சந்தித்த அனுபவம் அல்ல. ஓகே, இது எல்லாமே எளிதான கேள்விகள். நான் வசனத்தை உங்களுக்கு மையப்படுத்த போவதில்லை. எல்லா கேள்விகளையும் நீங்கள் யதார்த்தமாக நீங்கள் பதிலளிக்கலாம். நான் ஒரு பதிலை நான் உங்களுக்கு கண்டுபிடித்து சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த வேற ஏதாவது பதில் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன செய்யுங்க, பதிவிடுங்க. சரிங்களா? நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்ல வரல. ஒருவேளை அதே கேள்விக்கு பதிலாக வேற ஏதாவது இருக்கலாம், அதை நீங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். சரிங்களா? சந்தித்தது யார் யார். முதலாவது கேள்விக்கு செல்வோம். உதவி செய்ய சந்தித்தது யார்? உதவி செய்ய சந்தித்தது யார்? கண்டுபிடிங்க. உதவி செய்ய சந்தித்தது யார்? தனிநபர் சந்திப்பு. உதவி செய்ய சந்தித்தது யார்? நிறைய சம்பவங்கள் இருக்கலாம், ஆனால் தனிநபர் சந்திப்பை நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. சரிங்களா? அப்படின்னா ஒருத்தங்க வீட்டில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதே போல இன்னொருவருக்கும் கஷ்டமான சூழ்நிலை. இந்த 2 பேர் சந்திப்பும் பெரும் உதவிகரமா இருக்குது. உதவி செய்ய சந்தித்தவர்கள். யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு அனுபவம். நாம யாருக்காவது உதவி செய்ய சந்திக்கிறோமா? இங்க உதவி செய்ய சந்திப்பு பழைய ஏற்பாட்டுல சொல்ல போனால் 2 பேருக்கும் உதவி தேவைப்படுது. கண்டுபிடிங்க பார்க்கலாம். 2 பேருக்கும் உதவி தேவைப்பட்ட அனுபவம். உதவி செய்ய சந்திப்பு. இந்த சந்திப்பு யார் யாருக்கெல்லாம் நடந்தது? விடை என்பது எலியா சாரிபாத் ஊர் விதவை. சரிங்களா? எலியாவை போஷிப்பதற்காக ஆண்டவர் அந்த பெண்மணியை சந்திக்க சொல்றாரு, விதவைய, சாரிபாத் ஊர்ல. அதே போல அந்த சாரிபாத் ஊர் விதவை பஞ்சத்துல அவங்க வீட்லயும் சாப்பாடு இல்லாம இருக்குது. ஓகே, உதவி செய்ய சந்திப்பு அப்படிங்கிறது அதுக்கான விடை சாரிபாத் விதவை, எலியா. இரண்டாவது கேள்விக்கு செல்வோமா? சுகமாக்க சந்திப்பு. சுகமாக்க சந்திப்பு. இதுல நிறைய சம்பவங்கள் இருக்கலாம். இது பழைய ஏற்பாட்டில் இருந்து. சரிங்களா? சுகமாக்க சந்திப்பு. இது ஆண்டவராகி தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பதில வரமாட்டாங்க. சரிங்களா? சுகமாக்க சந்திப்பு வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். ஒருவேளை புதிய ஏற்பாட்டு அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல. சரிங்களா? தவறு கிடையாது. சுகமாக்க சந்திப்பு அல்லது சுகமாக சந்திப்பு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். யார் யாரை சந்தித்தது? யாருக்காவது சுகப்படுத்துவதற்கு எதுவாக நம்ம சந்திச்சிருக்கிறோமா? ஒருவேளை மருத்துவமனைக்கு கூட்டு போறதுக்காக, அவங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி செய்வதற்காக நம்ம சந்திச்சிருக்கிறோமா? அல்லது மருத்துவமனையில போய் அவங்களை சந்திச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சுகமாக்க சந்திப்பு அல்லது சுகமாக சந்திப்பு. ஓகே, விடை என்பது நாகமான் எலிசாவை சந்திக்க சென்ற அனுபவம். குஷ்டரோகியா இருந்த அந்த நாகமான் எலிசாவை சந்திக்க சென்ற அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, மூன்றாவது கேள்வி. ரட்சிக்கப்பட சந்திப்பு. ரட்சிக்கப்பட சந்திப்பு அல்லது ரட்சிப்படைய சந்திப்பு, எப்படினாலும் எடுத்துக்கொள்ளலாம். இது புதிய ஏற்பாட்டில். இந்த சந்திப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்படைய வழிவகுத்தது. ரொம்ப எளிதான கேள்விதான். இதை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாரும். சரிங்களா? ஒருவேளை ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு நாம அவங்கள சந்திக்க போறோமா? ஒருவேளை பாவத்துல அல்லது ஏதாவது துணிகரத்துல அமிழ்ந்திருக்கிறவங்க, அவங்கள போய் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக நம்ம சந்திக்கிறோமா? விடை என்பது சகேயு, இயேசு.
சகையு இயேசு சந்தித்த அனுபவம், ரட்சிக்கப்பட சந்தித்த அனுபவம். அன்றைக்கு அந்த சகையனுடைய வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். ஓகே, நான்காவது கேள்வி சோதிக்க சந்திப்பு. சோதிக்க சந்திப்பு என்னடா வித்தியாசமா இருக்க? சோதிக்க சந்திப்பு. ஒரு நபரை பார்க்கும் பொழுது சோதிக்க சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோதிக்க சந்திப்பு. இந்த சந்திப்பினுடைய சாராம்சம் சோதிப்பதற்கு. அது ஒரு நபரை கணக்கில் கொள்ளும் பொழுது. இன்னொரு நபரை கணக்கில் கொள்ளும் பொழுது சோதிப்புங்கிற விஷயம் வராது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோதிக்க சந்திப்பு இது பழைய ஏற்பாட்டில் தான் ரொம்ப பிரபலமான சம்பவம். கண்டுபிடிங்க. சோதிக்க சந்திப்பு பழைய ஏற்பாடு. கண்டுபிடிங்களா பார்க்கலாம். ஓகே, யோபுவை சோதிக்க அனுமதி கேட்டு பிசாசு ஆண்டவரத்துல வந்ததை பார்க்கிறோம். சாத்தான் ஆண்டுடைய சமூகத்துல வந்து யோபுவை சோதிக்க அந்த சந்தித்த அனுபவத்தை தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஐந்தாவது கேள்விக்கு செல்வோம். ரொம்ப எளிதான கேள்வி. ஒப்புரவாக சந்திப்பு. ஒப்புரவாக சந்திப்பு இது யார் சந்தித்தது பழைய ஏற்பாட்டில்? ஒப்புரவாக சந்திப்பு. நாம் என்னைக்காவது ஒப்புரவாகிறதுக்காக சந்திக்க போயிருக்கிறோமா? யாரையாவது சமாதானம் ஆகிறதுக்காக யாரையாவது சந்திக்க போயிருக்கிறோமா? இந்த அனுபவம் ஒரு நல்ல அனுபவம். ஒப்புரவாகிறதுக்காக சந்தித்தது யார்? ஏசா, யாக்கோபு. இது நமக்கு தெரிந்த ஒரு பதில். ஓகே, அடுத்தது எச்சரிக்கை சந்திப்பு. எச்சரிக்கை சந்திப்பு. ஒரு தீமையில அகப்படும் பொழுது, துன்மார்க்கமா நடக்கும் பொழுது, தேவனுக்கு விரோதமா நடக்கும் பொழுது அவங்கள போய் சந்தித்து எச்சரிக்கிற அந்த அனுபவம் இது புதிய ஏற்பாடு. ஆறாவது கேள்வி இது எச்சரிக்கை சந்திப்பு. புதிய ஏற்பாட்டில் எச்சரிக்கை சந்திப்பு. எச்சரிக்கை சந்திப்பு விடை என்பது யோவான் ஸ்நானகன் ஏரோதை சந்தித்த அனுபவம். அவருடைய பாவத்தை குறித்து எச்சரித்ததை பார்க்கிறோம். எச்சரிக்கை சந்திப்பு. ஓகே, அடுத்தது ஏழாவது கேள்வி சத்தியம் சொல்ல சந்திப்பு. சத்தியம் சொல்ல சந்திப்பு. எத்தனை பேரு பிறருக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிற வாஞ்சியில யாரை சந்திச்சிருக்கிறோம்? நம்ம சத்தியம் சொல்ல சந்திப்பு. சத்தியம் சொல்ல சந்திப்பு ரொம்ப அற்புதமான சந்திப்பு இது. சத்தியம் சொல்ல சந்திப்பு தனித்தனி நபர்கள் தான். சரிங்களா? ஓகே, விடை என்பது பிலிப்பு கந்தாக மந்திரி அங்கே ரதத்துல போகும்பொழுது சந்தித்த அனுபவம். ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் விளங்கவில்லை. ஆண்டவர் போக சொல்லி அந்த மனிதனை அவர் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். போற வழியில ஒரு பெரிய மனமாட்டத்தை அவர் அடைந்து ஞானமுழுக்கு பெற்ற அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, சத்தியம் சொல்ல சந்திப்பு. பிலிப்பு கந்தாக என்பவளுக்கு மந்திரியா இருந்த அந்த மனிதன். சரிங்களா? எட்டாவது கேள்வி ஆறுதல் சொல்ல சந்திப்பு. ஆறுதல் சொல்ல சந்திப்பு. பொதுவா நம்ம யாராவது வியாதிப்பட்டிருந்தா, மரண வீட்டில் அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஆறுதல் சொல்ல போவோம். ஆறுதல் சொல்ல சந்திப்பு இது எட்டாவது கேள்வி. கண்டுபிடிங்களா பார்க்கலாம். இது ஒரு குழுவாக அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு தனிநபர் இன்னொரு பக்கம் குழுவாக ஆறுதல் சொல்ல சந்திப்பு. இது பழைய ஏற்பாடு. ஓகே, விடை என்பது யோபுடைய நிலைமையை பார்த்து அவருடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்தாங்க. ஆனா அதிகமா காயப்பட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் வந்த நோக்கம் ஆறுதல் சொல்வதற்காக வந்தார்கள். விடை என்பது யோபுவை நண்பர்கள் சந்தித்த அனுபவம். ஓகே, 9வது கேள்விக்கு செல்வோம். காப்பாற்ற சந்திப்பு. காப்பாற்ற சந்திப்பு ஏதோ ஒரு நோக்கத்துல காப்பாற்றுவதற்காக இந்த சந்திப்பு. பழைய ஏற்பாட்டில் 2 அனுபவங்கள் என்னுடைய பதில் இருக்குது. ஒருவேளை அதற்கு மேற்பட்ட அனுபவங்களை நீங்க கண்டுபிடிக்கலாம். காப்பாற்ற சந்திப்பு.
சரிங்களா? இது சந்திக்க போற நபர்களின் காப்பாற்றுதலுக்காக அல்ல, மற்றவர்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயத்துக்காக சந்திக்க போறாங்க. நம்ம யாரையாவது காப்பாற்றுறதுக்காக சந்திச்சிருக்கோமா? காப்பாற்ற சந்திப்பு பழைய ஏற்பாட்டுல 2 அனுபவங்கள். யோசித்து பாருங்க. சந்தித்தது யார் யார்? காப்பாற்ற சந்தித்தது யார்? விடை என்பது எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவை அரண்மனையிலே சந்திக்க போறாங்க, யூத ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. சரிங்களா? அதே போல அபிகாயில் தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காக தாவீதை சந்தித்த அனுபவம். சரிங்களா? அபிகாயில் தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காக தாவீதை சந்தித்த அனுபவம். ஓகே, 10வது கேள்விக்கு செல்வோம். உயிரடைய சந்திப்பு. உயிரடைய சந்திப்பு யார் யாரை சந்தித்திருப்பாங்க? உயிரடைய சந்திப்பு இது புதிய ஏற்பாடு. சரிங்களா? உயிரடைய சந்திப்பு இதை நம்ம நிறைய வேத நாடு பகுதியில் நம்ம படிச்சிருக்கிறோம். உயிரடைய சந்திப்பு இது யதார்த்தமா போற வழியில சந்தித்த அனுபவம். இந்த நபர் யதார்த்தமா போறாங்க, ஆனா அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. உயிரடைய சந்திப்பு யாரும் யோசித்திருக்க மாட்டாங்க. ஓகே, விடை என்பது இயேசு கிறிஸ்து நாயின் ஊர் விதவை அவளை சந்திக்கிறது பார்க்கிறோம். அங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க அந்த அம்மா, தன்னுடைய மகன் இறந்ததுனால, ஒரே மகன். அந்த பாடையை தொட்டு சுகமாக்குனார், அப்படித்தானே? அப்போ உயிரடைய சந்திப்பு அப்படின்னு சொன்னா நாயின் ஊர் விதவை இயேசு கிறிஸ்து சந்திப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது இருந்தாலும் பதில நீங்க குறிப்பிடுங்க. அடுத்தது சவாலான சந்திப்பு. சவாலான சந்திப்பு சவாலான சந்திப்பு ஒருவேளை சவாலான சந்திப்பு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒருவேளை சாத்தானும் இயேசு கிறிஸ்துவும் சோதனையில சந்தித்த அனுபவம் ஞாபகத்துக்கு வரலாம். இது பழைய ஏற்பாட்டுல சவாலான சந்திப்பு. கண்டுபிடிங்க, சவாலான சந்திப்பு எது? சவாலான சந்திப்பு. ஓகே, விடை என்பது ஆகாப் எலியாவினுடைய சந்திப்பு. சரிங்களா? அந்த கர்மேல் பர்வத அனுபவத்துல ஒரு போட்டி, ஒரு சவால் இருக்கிறது. அந்த சவாலின் போது சந்தித்த அனுபவத்தை தான் நாம பார்க்கிறோம். சவாலான சந்திப்பு 1 ராஜாக்கள் புத்தகத்துல இருக்கிறது. ஓகே, அடுத்தது 12வது கேள்வி. 12வது கேள்வி விடுவிக்க சந்திப்பு. இந்த சந்திப்பு விடுவிக்க சந்திப்பு. யாராவது ஏதோ ஒரு காரியத்தை சிக்கி இருந்தாங்கன்னா அவங்கள விடுவிக்கிறதுக்காக சந்தித்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இங்க பார்க்கிறோம் விடுவிக்க சந்திப்பு. யார் யாரை சந்தித்தது? பழைய ஏற்பாடு. இது ரொம்ப எளிதான கேள்விதான். விடுவிக்க சந்திப்பு. இந்த சந்திப்பு நீண்டு கொண்டே போனது. விடுவிக்க சந்திப்பு. ஓகே, இந்த கேள்விக்கான விடை மோசே பார்வோனை சந்தித்த அனுபவம். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக மோசே பார்வோனை சந்தித்த அனுபவம். சந்தித்தது யார் யார் என்ற தலைப்பின் கீழாக இந்த வேத வினாடி நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொண்டோம். நீங்கள் எல்லாரும் நான் சொல்ல சொல்ல நீங்க அநேக வேத காரியங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்திருப்பீங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியம். ஏன்னு சொன்னா இன்னும் அதிகமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இப்படி உள்ளத்துல பதியும். ஆவிக்குரிய சிந்தனை இன்னும் அதிகமாக வளரலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யாவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.